ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் நம்ம மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு மாங்காய் நான் கட் பண்ணி இப்படி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை நம்ம இந்த பவுலில் போட்டுக்கலாங்க. மாங்காவை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்கேங்க. அப்படியே எல்லா மாங்காவும் போட்டுக்கலாங்க. நான் 2 மாங்காய் அறுத்துருக்குறேங்க. இப்போ உப்புங்க, இந்த மாங்காய்க்கு தகுந்த உப்புங்க. ஒரு பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேங்க. அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1.5 ஸ்பூனுங்க. வெறும் மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இந்த பொடி வந்துட்டுங்க கடுகு வெந்தயம் நல்லா வறுத்துட்டு நான் பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. இது ஊறுகாய்க்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குங்க. இது தாளிக்கும் போது நம்ம போட்டுக்கலாங்க. பெருங்காயத்தூள் நம்ம தாளிக்கும் போது போட்டுக்கலாங்க. இப்போ இதை மட்டும் அப்படியே பெரட்டி விடலாங்க. எப்பயுமே பிளாஸ்டிக் பாத்திரத்தில் தாங்க இதில் தாங்க போடணும், ஓட்டை விழுகாது. மற்றதுலாம் போட்டால் உப்பு போடுறோம் இல்லைங்களா, அந்த பாத்திரம் அரிச்சிட்டு ஓட்டை விழுகுங்க, உடம்புக்கு கெடுதல். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாத்திரத்தில் தான் நம்ம போட்டு ஊற வைக்கணுங்க. இது நல்லா குளிக்கிட்டு வைக்கலாங்க. நம்ம நாளைக்கு தாளிச்சிடலாங்க. சூப்பராக செமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நான் கோமாங்காயில் தாங்க போட்டிருக்கேன். ஊறுகாய் மாங்காவும் இருக்குங்க, அதனால் அது தனியாக நான் போட்டு காட்டுறேங்க. இது கோமாங்காங்க. கோமாங்காவே பெரிய பெரிய ஸ்லைஸாக வெட்டி நான் இப்போ ஊறுகாய்க்கு ரெடி பண்ணியிருக்கேங்க. இது நல்லா ஊறிட்டு இருக்கட்டுங்க. நம்ம நாளைக்கு தாளிச்சிடலாங்க. இப்போ நம்ம மாங்காய் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நேற்று நல்லா ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, மிளகாத்தூள் உப்பு போட்டு. இன்றைக்கி அதை நம்ம தாளிச்சிக்கலாங்க. நல்லெண்ணெய் தாங்க, நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கலாங்க. இப்போ கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரியட்டுங்க. கடுகு இப்போ நல்லா பொரியுதுங்க. நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. இப்போ மாங்காவை போட்டுக்கலாங்க. இப்போ இந்த கடுகு வெந்தயம் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பொடி அப்படியே போட்டுக்கலாங்க. இந்த பொடி தாங்க இந்த ஊறுகாய்க்கு டேஸ்ட்டு கொடுக்குறதுங்க. இதை நான் பண்ணி ஒரு டப்பியில் வச்சுட்டு ஊறுகாய் செய்யும் போதெல்லாம் எடுத்து போட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டுங்க, பார்க்கலாம். சூப்பராக மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் பண்ணி பாருங்கள். சூப்பராக மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ டேஸ்ட் பார்க்கலாங்க.